இப்போ இந்த 17 பேரோ 30 பேரோ போய் நாளைக்கு வந்து தாவேக்க ஓட்டு போட்டு தான் ஆட்சி தக்க வைக்க போகிறது கிடையாது. பதவி ஏற்றுக்கிட்ட 3ஆம் நாள் 4ஆம் நாள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட போக்கு எங்கே போகும்? சரி, இது கட்டாயம் குதிரை பேரம் தான் இதுக்கு காரணம்னு வேற சொல்றீங்களா? என்னங்க இது அர்த்தம் என்ன சொல்லுங்க எனக்கு. கட்சியை பிரித்து உடச்சி இருட்டில் கையெழுத்து வாங்குறது. ஒரு 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 எம்எல்ஏ வந்து காரில் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு. 24 மணி நேரத்தில் மாறி 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 பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க சார், உங்களை யாரும் கேட்க முடியாது. அதுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இல்லையா சார்? இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் ஜோதிடரெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டதில்லை சார். நல்லா சோழி உருட்டுவார், தாயத்து கட்டி விடுவார், இப்படி ஒரு பட்டை இப்படி ஒரு பொட்டு இப்படி வச்சு விடுவார். சுத்தமான ஒரு ஆட்சி சொன்னீங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வேலுமணி ஐயா எப்படி ரொம்ப கை சுத்தத்துக்கு சொந்தக்காரரா? திமுக அதிமுக ரெண்டுமே மோசம் மற்றும் பலர்னு சொன்னது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி பேரை கூட உச்சரிக்காமல் உதாசீனப்படுத்தி போனது நீங்கள். இன்றைக்கி என்னத்துக்கு ரெட்டலையில் ஜெயித்தவங்களோட ஸ்நேகிதமோ சவகாசமோ சிபாரிசோ விசிலுக்கு வேணும்? இந்த நியாயமான கேள்விக்கு தாவேக்கால இருக்கிறவங்க யாருன்னா பதில் சொல்லுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், இன்னைக்கு காலையில இருந்து அதிமுகல பரபரப்பா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காலையில சிவி சண்முகம் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் பிரஸ்ஸை சந்திச்சிருக்காங்க. தாவேக்காக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் இபிஎஸ் அவர்கள் ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இறுதியாக தொண்டர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான், எம்எல்ஏக்கள் எடுக்கிறது முடிவு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் அவர் பக்கத்துல இருந்து வந்திருக்கு. எதை நோக்கி அதிமுக போகுது? இது என்ன நடக்கும் சார் இதுக்கப்புறம்? ஆளுநர் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை, உங்களுக்கு 118 நீங்கள் எடுத்துன்னு வாங்க, சட்டமன்றத்தில் உங்களோட பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னாங்க. அப்போ ஆளுநர் பண்ணது 100 விழுக்காடு இல்லை, 101 விழுக்காடு சரி. ஆளுநர் இன்னும் ஒரு 10 நாளை தள்ளி போட்டிருந்தாருன்னா இந்த குதிரை பேர அசிங்கம், இது வந்து அவலம் இன்னும் மோசமாக போயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று அரசியல் பண்ணால் ஒழுங்காக நியாயமாக நேர்மையாக பண்ணணும், யாராக இருந்தாலும் சரி. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி வச்சா இந்த மாதிரி தலைவலியெல்லாம் இருந்திருக்காது. உங்களுக்குன்னு ஒரு கூட்டணி இல்லை, உங்களுக்குன்னு ஒரு பலம் இல்லை, ஒரு விஷயம் நடந்திருக்கும். உங்களுக்கு அனுபவம் இல்லை, சொந்தமாக மெஜாரிட்டி வரல, சரி தேர்தலுக்கு பின்னாடி நடந்து போச்சு. ஏதோ ஒரு கட்சி தலைமையோட எந்த கட்சியோடு சேர்ந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளாக போய் ஒவ்வொரு இடத்துல நிற்க வேண்டியது வராது, அப்படி யோசித்து ஒரு முடிவு எடுத்திருந்தால் கூட இந்த தொலைநோக்கு பார்வையில் இது வந்திருக்காது. இதில் இந்த பாதி விஷயத்துக்கு, இந்த அவலங்களுக்கு ஒரு பாதி காரணம் ராகுல் காந்தி. இது சொன்னால் வந்து நிறைய பேருக்கு வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணாருனாங்க, இந்த விஜயை இன்னைக்கு இவ்வளவு அசிங்கத்துக்கும் இவ்வளோ அவமானத்துக்கும் தள்ளி விட்டுருக்காருன்னா ராகுல் காந்தி பண்ண வேலை. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அரசியல் சூட்சமும் தெரியாது. ஒன்று ஒன்றா பார்க்கணுன்னா, நாளைக்கு வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டு ப்ரூவ் பண்ணி ஆகணும். விஜய்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 2 ஓட்டு தான் எக்ஸ்ட்ரா. அதில் ஒரு ஓட்டு வந்து அவரே வந்து 2 இடத்துல ஓட்டு போட முடியாது, சபாநாயகர் ஓட்டு கடைசியில் தான் போட முடியும். அப்போ 2 ஓட்டு வருது. அப்புறம் ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு இடம் வந்து தீர்ப்பு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு ஓட்டில் வெற்றி தோல்வி, ஒரு ஓட்டில் வெற்றி தோல்வின்னும் பொழுது அவர் ஓட்டு போடலாமா வேணாமான்னு வந்திருக்கு. இதை தாண்டி வந்து அதிமுகவில் இருந்து கொஞ்சம் பேர் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்றாங்க. இப்போது ஓட்டு மாற்றி போடுறாங்களா இல்லை அணியாக நிற்கிறாங்களா அப்படின்றது எதுக்காக செய்கிறாங்க? அவங்களுக்கு யார் ஓட்டு அவங்க விசிலுக்கு ஓட்டு போட்டாங்களா? மக்கள் விசிலுக்கு ஓட்டு போடல, மக்கள் ஓட்டு போட்டது ரெட்டலை. அது சின்ன கட்சி பெரிய கட்சி. அப்புறம் அதேமாதிரி ஒருத்தர் வந்து டிவிகேல வந்து அமமுக கிட்ட பேசினாங்க, டிவிகேல இருந்து அப்படின்னு சொல்லி அது ஒரு சர்ச்சை. அவர் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஆதரவு தெரிவிச்சது அவரை நீக்க போகிறாங்க, நீக்கிட்டாங்க, கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அப்போது இவர் பதவி ஏற்றுக்கிறாரு, ஒரு எம்எல்ஏக்கு கட்சியில் இருந்து நீக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? நீங்கள் எந்த கட்சியில் எந்த சின்னத்தில் நிற்கிறீங்களோ அந்த சின்னத்தில் அந்த கட்சிக்கு நியாயமாக நேர்மையாக இருக்கிறது தான் குறைந்தபட்ச நாகரிகம். அப்போது அந்த குறைந்தபட்ச நாகரிகத்தையும் கண்ணியத்தையும் பூசி மூடியாச்சு. இப்போ இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருந்தீங்க, பாஜக வந்து ரெசார்ட் அரசியல் பண்ணும்,
குதிரை பேர் அரசியல் பண்ணும், பாஜக வந்து வேற ஒரு கட்சியிலேருந்து தூக்கும், பாஜக ஒரு மாதிரி கேவலமான கட்சி எல்லாம் பேசினோமா தமிழ்நாட்டில்? வாய்க்கிழி எங்கேருந்து இது வரலாம் பேசினோமா? ரெசார்ட் அரசியல், மகாராஷ்டிராவை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு, அங்கே பாரு இங்கே பாரு பேசணுமா? இப்போ தமிழ்நாட்டை பாருங்க. இப்போ பாஜக தான் தாவேக்காவை கையாளுதா? இதே பிஜேபிக்காரங்களோ இல்லை அதிமுக காரங்களோ பண்ணியிருந்தால் எவ்வளோ பேச்சு பேசியிருப்பீங்க, எவ்வளோ கிழி கிழி கிழின்னு கீச்சிருப்பீங்க. தாவேக்காக்கு 6 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. யார் சொன்னது? திமுக தலைவர். திமுக கூட இருக்கிற கூட்டணி எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துட்டாங்க. அதில் ஓட்டு போட்டது திமுகவை நம்பி. திமுக தான் தலைமை, உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. ஸோ அங்கேருந்து கூட்டணியே சரி அதுவாச்சும் பரவாயில்ல, வெளிப்படையாக பண்ணீங்க. கட்சி தலைமைக்கு போய் பார்த்தீங்க, அவங்க லெட்டர் கொடுத்தாங்க, அந்த லெட்டரை திரும்பி கவர்னர்கிட்ட கொடுத்துட்டீங்க. இப்போது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் புறவாசல் வழியாக அவர்களுக்கு அமைச்சர் பதவி தரான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஆதரவு கடிதம் வாங்கி கொடுத்துருக்குறீங்க. ஆல்ரெடி ரெசார்ட்டில் தங்கியிருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி தலைமையாக இருக்கணும், ஃப்ளோர் லீடராக இருக்கும், அணிக்குழு தலைவராக இருக்கணும்னு கையெழுத்து போட்டுக்கிறாங்க. எல்லா எம்எல்ஏக்களும் 47 எம்எல்ஏவும் கையெழுத்து போட்டிருக்கீங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்காட்டு அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க? இப்போ இந்த 17 பேரோ 30 பேரோ போய் நாளைக்கு வந்து தாவேக்க ஓட்டு போட்டு தான் ஆட்சி தக்க வைக்க போகிறது கிடையாது. என்ன ஒரு முன்மாதிரியாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டால் இதில் எந்த வந்து பெருமையும் கிடையாது, எந்த வித நியாயமும் கிடையாது. குறைந்தபட்ச அரசியல் தர்மம் கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு பதவி ஏற்றுக்கிட்ட 3ஆம் நாள் 4ஆம் நாள் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட போக்கு எங்கே போகும்? சரி, இது கட்டாயம் குதிரை பேரம் தான் இதுக்கு காரணம்னு வேற சொல்றீங்களா? என்னங்க இது அர்த்தம் என்ன சொல்லுங்க எனக்கு. சரி, இப்போ அதிமுகல அதாவது அதிமுகன்ற கட்சி வந்து திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது, தாவேக்காவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது. தாவேக்கான்ற ஒரு கட்சி திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது, அதிமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுது. திமுகன்ற ஒரு கட்சி அதுவும் வந்து தாவேக்காவையும் அதிமுகவும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுச்சு. எல்லாரும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணி எதிர்த்து நீங்கள் ஜெயிச்சாச்சு, ஜெயிக்க வேண்டியவங்க ஜெயிச்சாச்சு. தனிப்பெரும்பான்மை வரலை. தனிப்பெரும்பான்மை வரலைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? எதனா ஒரு கட்சி பெரிய கட்சியாக மேபி நீங்கள் வந்து அதிமுக கிட்ட கூட எப்போ பிஜேபிக்கும் எனக்கு ஆகாது, வெளிப்படையாக ஒரு லெட்டரை கொடுத்து வெளிப்படையாக ஒரு கூட்டணி வாங்கி நியாயமாக பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அவங்க உங்க கூட வரக்கூடாது பண்ணக்கூடாது தெரில, கட்சியை பிரித்து உடச்சி இருட்டில் கையெழுத்து வாங்குறது. ஒரு 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 எம்எல்ஏ வந்து காரில் உட்காந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு, அந்த வீடியோவை நீங்களே வெளியிடுறீங்க. அவர் இன்னைக்கு வந்து அசம்பாவிதமாக ஒரு சிலதெல்லாம் நடந்து போச்சு, அதெல்லாம் என்ன இருந்தாலும் நான் தாவேக்காக நல்லா அந்த பிரஸ் மீட்டே டிடிவி அவர்கள் நடத்தியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையை நமக்கு கொடுத்துடுறாங்க இல்லையா? இவர் வந்து பிரஸ் மீட் டிடிவி நடத்திருக்க மனநிலை இல்லை. அதில் வந்து சத்தியத்தை பேசினது உண்மையை பேசினது டிடிவி. அப்போ இவர் அமைதியா தானே உட்கார்ந்துட்டு இருந்தார் பக்கத்துல காமராஜ் அவர்கள். இன்ஃபேக்ட் டிடிவி அவர்களுக்கு ஆதரவா பேசிட்டு இப்ப வந்து இப்படி. நான் என்ன கேட்குறேன்னா 24 மணி நேரத்தில் மாறி 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 பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் பேர் என்ன? உங்களுக்கு என்ன பேர் அரசியல்? இன்றைக்கி ஒரு பேச்சு பேசு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசுறது, நாளானிக்கு ஒரு பேச்சு பேசுறது. அந்த தாவேக்கா மேலே தானே கவர்னர் ஆஃபீஸ் போனார் குழந்தைய. அவரை ஃப்ரண்ட் ரோவில் உட்கார வச்சு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை முதலமைச்சரை பாராட்டி வைக்க பேச வைக்கிறீங்களே, இது நாகரிகமான அரசியலாக இல்லையா? நானும் வந்து பொதுமக்கள் சார்பாக இவர் திட்டங்கள் எடுத்துகிட்டு வருவார், இவர் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவார் அப்படின்னு தேடி தேடி இதே இதிலெல்லாம் இவர் நல்லது பண்ணியிருக்கிறாரோ இன்றைய முதலமைச்சர் அதெல்லாம் பாராட்டி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னோடய வார்த்தைகளோ என்னோடய போக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு பேர் என்னன்றது தாவேக்கால இருக்கிறவங்க சொல்லணும். இன்னொன்று நான் வெளிப்படையாக சொல்கிறேன், 10 பேர் கூட உங்கள் அமைச்சரவை நீங்கள் கொடுக்கல தாவேக்காக்கு, ரைட்டா? தாவேக்காக்காரங்க தான் உங்களுக்கு நல்லது கெட்டதில் கஷ்டத்தில் நின்னாங்க. எல்லாரும் போய் மதுரையில் போய் நின்னவங்க, ஸ்ரீரங்கத்தில் போய் திருச்சியில் போய் நின்னவங்க, இல்லை மற்ற கட்சி எத்தலெல்லாம் போய் நின்னவங்க என்ன கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் போய் நின்னாங்க. அண்ணன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, விசில் சின்னத்தில் நிற்கிறோம், ஓட்டு வாங்கணும், இப்படின்னா ஜெயிக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் ஆண்டு வருமானம் 3 - 4 லட்சம் 5 லட்சம் தாங்க. உதாரணத்துக்கு திருச்சியில் வேட்பாளர் ரமேஷ்னு சொல்லிட்டு சின்ன வயசு 30-33 வயசு கூட இருக்காது, சின்னதாக தான் இருப்பார். பத்திரிகை ஊடக விவாதத்துலலாம் வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் ரமேஷை போட்டு அவ்வளோ ஓட்டு ஓட்டுவாங்க, அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம். அந்த தம்பி வந்திருக்காப்புல. இப்போ புதுசாக வர அமைச்சர்கள்லாம் நீங்கள் வந்து மற்ற கட்சியிலேருந்து வராங்க. யார் இப்போ விஜயபாஸ்கர் வராரு, எஸ்பி வேலுமணி வராங்க, சி வி சண்முகம் வராங்க. இந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் அமைச்சரவை கொடுக்குறீங்களே,
உங்களுக்காக சார் அது உழைத்தவங்க இன்னும் முடிவாகல இல்லையா? மறைமுகமா இல்ல பேச்சுவார்த்தை இல்ல தானே நடந்துட்டு மறைமுகமா நடக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. மறைமுகமா நடக்கிறது அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் அதை விட தப்பு, அதை விட அசிங்கம். கூட்டணின்னு வச்சு பிந்தைய கூட்டணியும் வைக்கலாம், முந்தைய கூட்டணியும் வைக்கலாம். கூட்டணின்னு வைக்காம கொல்லப்புறமா பேசி கட்சியை உடைக்கிற கட்சியை வேலை. உடைச்சி பேசி தூக்கிட்டு வந்து அவங்கள அமைச்சராக்கி அழகு பார்க்கறது தான். இதுக்கு அண்ணா எம்ஜிஆர் பேரை வலிக்கிறாங்க. அப்போ என் போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கு கோபம் வருமா வராதா? பார்க்குறவங்க சொல்லணும், இது யதார்த்தமா, இது நியாயமா, இது தர்மமா? ஒரு கட்சியை உடைச்சி பிளவுபடுத்தி முதலமைச்சராக உட்காரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுக்குறது? எங்கேருந்து வருது? 6 மாதத்துக்கு பிளவு கிடையாது. நீங்கள் வந்து இன்னைக்கு 118 பாஸ் ஆகிட போகிறீங்க, ரைட்டா? பிரச்சனை இருக்காது. எல்லாம் மேபி 1-2 பேர் மாற்றி போகிறாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ஒரு கட்சியே வந்து பிளவுபடுத்தி அவங்களுக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி கிடையாது. எங்கே போய் நிற்கும்னா, அவங்க பாதி நீங்கள் பாதி பிரிச்சுக்கிறீங்க, வந்து சேர்ந்துடுறாங்க, நீங்கள் அமைச்சர் கூட பதவி ஏற்று வச்சிருவீங்க, ரைட்டு? இப்போது சபாநாயகர் இப்போ ஜேசிடி பிரபாகர் நல்ல மனிதர், உங்கால். ஆனால் அவரால் நியாயத்தை பண்ண முடியாது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ இல்லை தாவேக்கால என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அவர் பண்ண முடியும். இதுதான் யதார்த்தம். இதுவரையிலும் பேரை கெடுத்துக்காத சபாநாயகருக்கு இனிமேல் பேர் கெடும். என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்ம கூட சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு பண்ணுவீங்க. நாளைக்கு வந்து திருப்பி இதை வந்து கோர்ட்டில் போய் யாரோ சொல்கிறாங்க, இல்லை கவர்னர்கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதுதான் கட்சி. அவங்க வந்து இப்போ வந்து ஓஎஸ் மணியன் சொல்கிறாரு, எதிர்த்து ஓட்டு போடணும், இதுதான் எங்கள் நிலைப்பாடு. உங்களுக்கு ராகுல் காந்திக்கு எப்படி பாஜக கூட கூட்டணி வச்ச கட்சியோடு நீங்கள் போகக்கூடாதுன்னு ராகுல் காந்திக்கு எங்கே குத்துதோ உணருதோ உரைக்குதோ அதே உரைக்கிறது அதே குத்துறது ஓஎஸ் மணியனுக்கும் இருக்கும்ல. என் கட்சியை வந்து நீ அசிங்கப்படுத்துவேன், என் கட்சி தலைவரை நீ கேவலப்படுத்துவேன், ஆனால் என் கட்சியிலேருந்து ஒரு குரூப்பை ஒண்டி எடுத்துகிட்டு போய் உனக்கு ஓட்டு போட்டால் அப்போ நான் வந்து கொரடான்ற முறையில் நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ அந்த கட்சி என்ன பண்ணோம், நீங்கள் ஓட்டு போட்டது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. அப்போ இவங்க எந்த கட்சி, இவங்களே கட்சியை விட்டு நீக்கக்கூடாதுன்னு ஒரு பேச்சு வரும். அப்போ கட்சியை விட்டு நீக்கக்கூடாதுன்னா அதிமுகவில் நடந்த அந்த அவலங்கள், 18 எம்எல்ஏ மாறினது, 11 எம்எல்ஏக்கு பதவி போனது, அதுக்கப்புறம் அமைச்சரானது, கிட்டத்தட்ட ஓபிஎஸ் என்ன அரசியல் பண்ணார், டிடிவி தினகரனுக்கு அப்போ என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி என்ன அரசியல் பண்ணார், அதே அரசியலை 3 சேர்ந்தா மாதிரி பண்ணுறாரு. 18 10 28 அதிமுகவை அந்த பாடுபடுத்துனீங்களா, அதே அதிமுகவில் திருப்பி மறுபடியும் ஒரு 28 எம்எல்ஏ இல்லை ஒரு 20 எம்எல்ஏவை அதே மாதிரி பண்ணுறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இது மாற்றா? சரி, இது ஒரு செய்தி. இன்னொன்று, காழியூர் நாராயணன் ஃபேமஸான ஜோதிடர். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஐயா ஷெல்வி வந்து பெரிய பெரிய பிரபலங்கள் அவர்கிட்ட டேட்டு வாங்குறது கஷ்டம். ஷெல்வி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு ஜாதகத்தை கொடுத்து டேட்டை வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம், ஷெல்வி கிட்ட டேட்டு வாங்குறது கஷ்டம். எனக்கு தெரியும், அதனால சொல்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, லிஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு டாப் 10 ஜோசியம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஜோதிடர் பார்க்குறவர் யாருமே இதுவரையிலும் ஓஎஸ்டி ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டது கிடையாது. அது தரவுகள் பார்த்தேன், பச்சை இங்கில் ப்ளூ இங்கில் போட்டிருக்காங்க, பிரின்சிபல் செக்ரட்டரின்னு போட்டு, முதலமைச்சருக்கு ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போட்டு ப்ராக்கெட்டில் பொலிட்டிக்கல் போட்டிருக்காங்க. சார், நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க சார், உங்களை யாரும் கேட்க முடியாது, அதுக்குன்னு ஒரு நியாய தர்மம் இல்லையா சார்? இதுவரையிலும் எந்த முதலமைச்சரும் ஜோதிடரெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டதில்லை சார். ஓஎஸ்டினா என்ன தெரியுமா அர்த்தம், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டினா என்ன தெரியுமா அர்த்தம்? கடந்த காலத்தில் இந்த மாதிரி ஓஎஸ்டிலாம் போட்டிருக்காங்க. எதுக்கெல்லாம் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்கிறேன். சத்துணவு திட்டம், ஒரு திட்டத்துக்கு சத்துணவு இன்னும் சிறப்பாக செயல்படணும்னா ஓஎஸ்டிஸ் போட்டிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் என்று சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர்ஸ் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு போடுவாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மிஷின் எடுத்தால் அந்த மிஷினை அழகாக அந்த வேலையை ஒண்டி பண்ணி முடிக்கிறதுக்கு பேர் தான் அந்த ஓஎஸ்டி. ஸோ திட்டம் சார்ந்து தான் போடுவாங்க. முதல்வருக்குன்னு போடுவாங்க, ஆஃபீஸர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி போடுவாங்க, அட்வைசர் டு ஸ்பெஷல் டியூட்டி. அவரோட ஸ்கில் செட் என்ன? அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸரா? இப்போ பொன்னையன் வந்து பிளானிங் கமிஷனுக்கு போட்டாங்க, அட்வைஸ் பண்ணுறதுக்கும் மெம்பராக இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அதாவது என்னென்னா, ஒரு திட்டத்துக்கோ ஒரு துறைக்கோ லியோனியை வந்து ஒரு வேலைக்கு போட்டாங்க, லியோனி அவர்களை. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பொருளாதார தெரிஞ்சவங்கள ஒரு சில திட்டக்குழுவில் போடுவாங்க, அதுக்கப்புறம் அட்வைசராக போடுவாங்க. தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அனில் கும்ப்ளேலாம் இருந்தாருங்களா, போலரு அனில் கும்ப்ளே, ஜவஹர் ஸ்ரீநாத் எல்லாம் கர்நாடகத்தில் வந்து சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஹானரரி அப்படி போடுவாங்க. எதுக்குன்னா நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள், கூட இருங்க,
ஒரு சில விஷயங்களை சொல்லுங்கன்னு போடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுவரையிலும் ஒரு ஜோசியம் பார்க்குறவரை வந்துட்டு ஒரு சிறப்பு அதிகாரியாக அரசு நியமனம் பண்ணதே கிடையாது. என்ன என்ன சொல்ல முதலமைச்சருக்கு வேண்டப்பட்ட ஜோதிடர்னா காவல் நிலையத்தில் இருந்து போகிற இடத்துலலாம் அவர் செல்வாக்காக தான் இருக்க போகிறாரு இல்லையா? இப்போ ஐபிஎல் மேட்ச் போனோன்னா கூட விவிஐபி பாஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸில் உட்காந்து பார்க்கலாம். அந்த பாக்ஸில் பார்த்தா எம்பி எம்எல்ஏ பெரிய பெரிய ஆளுங்க அதில் சற்றும் குறையாமல் தான் அவர் போய் பார்ப்பார். இப்போ அவர் இப்போ என்ன சுனாமி வந்துச்சு போச்சா? சுனாமியில் ஓஎஸ்டி போட்டிருக்காங்க, ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டிருக்காங்க. இந்த ஓஎஸ்டி ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். யார் யாரெல்லாம் தருமா போட்டிருக்காங்க கடந்த காலத்தில்? ககன்தீப் சிங் பேடி, ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ், பேடி ஐஏஎஸ். எதுக்குன்னா மக்கள் பாதிப்பாயிட்டாங்க, அது சரி செய்யணும். கரோனா காலத்தில் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்டில் சீனியராக இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோ இல்லை சீனியராக ஒரு விஷயம் சொல்கிறவங்களோ ஒரு டாக்டரை வந்து ஸ்பெஷல் டியூட்டியில் போடுவாங்க. பழைய ஹெல்த் ஆஃபீஸர் ஒருத்தர் இருந்தார், அவரை வந்து ஓஎஸ்டியாக போட்டிருக்காங்க ஸ்பெஷல் ஆஃபீஸராக. அதாவது ஒரு நோய் தொற்று வருது, மக்களுக்கு வந்து நோய் தொற்றில் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க டாக்டர்ஸை. எதுக்கு யார் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறது? எனக்கு அது ஒண்டி எனக்கு தெரிஞ்சால் மக்களுக்கு வேண்டி நல்லதாக இருக்கும். இப்போது ஜியோலேயே இந்த மாதிரி அதாவது இப்போ இது கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் கேட்டாங்கன்னா முதலமைச்சரோட தனிப்பிரிவு அந்த செக்ஷனில் பர்சனல் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து பிரின்சிபல் செக்ரட்டரி மூலமா நீங்கள் யாரை வேணால் ஹையர் பண்ணலாம். என்னது யாரை வேணால் ஹையர் பண்ணலாம். இப்போ நாளைக்கு வந்து தினேஷ் கார்த்திகையோ இல்லை தோனியை கூட ஓஎஸ்டியாக போட்டுட்டு கேட்டால் ஸ்போர்ட்ஸை வந்து நாங்கள் வளர்க்குறதுக்கு வந்து அவரை நாங்கள் போட்டிருக்கோம், இஸ் குவாலிஃபைடு. இல்லை நாளைக்கு பாலகுருசாமி பழைய வைஸ் சான்சலர் அவரை போடுறாங்க, இல்லை இஸ்ரோவில் ஒரு விஞ்ஞானி ஒரு சயின்டிஸ்ட்டு அவரை கூப்பிட்டு ஓஎஸ்டி போட்டுட்டு ஏன் போட்டிங்கன்னா நாங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறதுக்கும் சயின்ஸ் டெம்பர்மெண்ட் அறிவியலை வளர்க்குறதுக்கும் தமிழக மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களை மேம்படுத்துறதுக்காக இவரை போட்டோம், விளையாட்டுத்துறையில் மேம்படுத்துறதுக்காக இவரை போட்டோம்னு சொல்லலாம். இல்லை ஒரு பொருளாதார நிபுணர் போட்டால் கூட இப்போ எஸ்தர் போட்டாங்க, எஸ்தர் டெஃப்லோஸ் போட்டாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளாதார இப்போ ஜெயரஞ்சன் இருந்தார் திமுகவுக்கு அட்வைசரி ரோலில், அந்த மாதிரி போட்டால் கூட இவர் பொருளாதார நிபுணர், அதனால் இவர் பொருளாதார சம்மந்தமாக இவர் போட்டோன்னு சொல்லலாம். இவரை என்னன்னு சொல்லி நீங்கள் சொல்வீங்க? நல்லா சோழி உருட்டுவார், தாயத்து கட்டி விடுவார், இப்படி ஒரு பட்டை இப்படி ஒரு பொட்டு இப்படி வச்சு விடுவார். சரி, இவர் விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாம பல கட்சிகளுக்கு ஈவன் ஜெயலலிதா அம்மையாருக்குமே ஜோதிடம் பார்த்தவர். அவங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியும், அதனால வாங்க போங்க, ஃபீஸ் கொடுப்போம், வாங்கிங்க, பழம் சாப்பிடுங்க, பூ பழம் புஷ்பம் கூட கொஞ்சம் காசை வச்சு தட்டில் வச்சு சால்வையை போட்டு போயிட்டு வாங்க சுவாமி அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நம்மளால செக்ரட்டரி எனக்கு பக்கத்தில் உட்காந்துங்க சுவாமி அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன்னா, கொள்கை தலைவர் யார்? பெரியார். இன்றைக்கி என்ன வேலை பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி சுத்தமான ஒரு ஆட்சி சொன்னீங்களா? இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வேலுமணி ஐயா எப்படி ரொம்ப கை சுத்தத்துக்கு சொந்தக்காரரா எடுத்துக்கலாமா? அப்படி நீங்கள் தான் சொன்னீங்க. விஜயபாஸ்கர், சி.வி. சண்முகம். நான் உள்ளுக்குள்ளே போகலங்க. சரி, உள்ளே வந்து எல்லாம் அங்கேருந்து இங்கே நிறைய பேர் வந்தவங்களுக்கு ஆல்ரெடி சீட்டு கொடுத்தீங்க, எம்எல்ஏ வேடம் குற்றப்பின்னணியில் இருக்கிறாங்க, ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க, இதுதான் எம்எல்ஏ, இவர் தான் அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு. அதெல்லாம் கூட சரி நடந்து போகுது, யாரும் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போகல. நான் என்ன சொல்கிறேன்னா, குறைந்தபட்ச வெளிப்படைத்தன்மை எங்கே? என்னை யாரும் கேட்க முடியாதுன்னு தானே இந்த மாதிரி ஒரு ஜோசியக்காரெல்லாம் பேரை போட்டு ஓஎஸ்டின்னு போட்டு சுற்றிட்டுருக்கீங்க. போன பீரியடில் இந்த மாதிரி பவர் சென்டர்ஸ் இருக்காது சொன்னீங்க, இதுக்கு பேர் என்னது? அவர் என்ன எல்லாருக்கும் ஜோதிடம் பார்ப்பாரா? அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே. இப்போ நாளைக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் நின்றுருக்காப்புல தம்பி ரமேஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இன்ஜினியரு. விஜய் அண்ணாவை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு, நான் ஏன் இந்த ரமேஷ் பேர் இங்கே சொல்கிறேன்னா, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முட்டைப்பாலுன்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க 2 பேர் சேர்ந்து. யார் யாருன்னா ராஜ்மோகனும் ரமேஷும் இந்த கரோனா டைமில் யார் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் பிரெட் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு, முட்டைலாம் வாங்கி கொடுத்து சேவை செய்திருக்கிறாங்க. சரி, விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு சிலருக்கு சேவை செஞ்சுருக்காங்க, தையல் மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க, இந்த ஈசிஆர் சரவணன் கூட ஒரு சில பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருக்கிறாப்பல, அதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேரெல்லாம் எதனா அமைச்சரவை பதவியில் வரும்னு பார்த்தா காணும். என்னோட பிரச்சனை என்னன்றது இல்லை, தாவே ராஜ்மோகன் இருக்கார், ராஜ்மோகனுக்கு நான் பெரிய பதவி சரி ஏதோ பதவி கொடுத்துட்டீங்க, அது ஓகே. முஸ்தபா பாய் பிடிஆர் எடுத்து நிற்கிறார். நான் எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, தாவேக்காலேயே நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் ஊழல் பண்ணாமல் நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க.
நீங்கள் இந்த 108க்குள்ள அதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அமைச்சரவை பதவி கொடுங்க. விசிகாக்கு பதவி தரன்றது, அதிமுகவுக்கு பதவி தரன்றது. கூட்டணிக்கு ஏன் வெளியில இருந்துலாம் ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்களா அவங்க? ஏன் வெளில இருந்து ஆதரவு தெரிவிச்சா என்ன? ஏன் இந்த மாதிரி செய்திகள் வருது? அப்போ என்ன மாற்று? சரி, எதுல நீங்க இவரும் சி.வி. மாற்று? சண்முகம் அவர்களுடைய இல்லத்துக்கு போயிருக்காரு முதல்வர் அவர்கள் சந்திச்சு அவரு எல்லா பேசுறதுக்கு. இல்லத்துக்கும் போலாம். அது வரவேற்கிறோம். அவர் எல்லார் கூடயும் பழகலாம், பேசலாம், அரசியல் பேசலாம். அவரு பழகணும். அது வரலாம் வரவேற்பு. இந்த கொல்லப்புறத்தனமா இருட்டுல கையெழுத்து வாங்குறது. அப்ப 47 பேர் கையெழுத்து போட்டு குடுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் எங்க கட்சி குழு தலைவர்ன்னு கையெழுத்து போட்டு குடுத்ததா அவங்க சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு 27 பேர்கிட்ட நீங்க கையெழுத்து வாங்கி வச்சிருக்கீங்க. எது உண்மை? யாரு பொய் பேசுறது? இப்ப நாளைக்கு இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வருமா சார் கான்ஃபிடன்ஸ் மோஷன்ல? 100% பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைக்கு காரணம் அதாவது அதிமுகவோட தலைவலியை விஜய் அவர்கள் தேவையில்லாம தலையில தூக்கி விட்டுறாரு. நன்றி உபயம் ராகுல் காந்தி. ராகுல் காந்தியோட அந்த வார்த்தைகள் அவங்கள விடாத, இவங்கள விடாத. ஏன் சாமி உங்களுக்கு எதுக்கு? நீங்க அந்த மாதிரி சொல்லாம போயிருந்தா இவர் என்ன பண்ணியிருப்பாரு? இவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க? நம்ம அதிமுக கிட்ட சப்போர்ட் கேட்போம். ஒரே கட்சியா வேலை முடிஞ்சுதா வாங்கிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் அதிமுக வந்து பாஜக கூட தள்ளிடுங்க. இல்லைனா கூட பாஜக கிட்ட நீங்கள் கூட்டணி இருக்கிறீங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி கேட்குறோம், மேபி ஒரு 5 மந்திரி சபை தரோம், இல்லை ஏதோ ஒன்று தரோம். வெளிப்படையாக அன்றைக்கே கவர்னர்கிட்ட போய் கொடுத்துருப்பீங்க. ஒரே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. சிபிஎம்மில் ஒரு பஞ்சாயத்து, சிபிஐயில் ஒரு பஞ்சாயத்து, ஐயுஎம்எல் லெட்டர் குத்துது கொடுக்கல, அது ஒரு பஞ்சாயத்து. அமமுக எம்எல்ஏவை தூக்கிட்டுன்னாங்க, கையெழுத்து வாங்கினது உண்மைன்றாங்க, ஆனால் அவர் இல்லைன்றாரு. அதுக்கப்புறம் திருமாவண்ணன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் டான்ஸ் ஆடுறாரு, இருக்குன்றாரு, இல்லைன்றாரு, அப்புறம் கொடுக்குறேன்றாரு, கொடுக்கலன்றாரு. எங்கே தங்கியிருந்தான்னு கடைசி நாள் தெரில. சரி இதோட முடிஞ்சுதான் இந்த படம்னு பார்த்தா முடியல. சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி, யார் ஒரிஜினல் அதிமுக, யார் டூப்ளிகேட் அதிமுக? சார் இவங்கெல்லாம் வந்து நாங்க இப்ப எந்த கூட்டணியிலையும் இல்ல, தேர்தலோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அவங்க என்டிஏ கூட்டணியிலும் இல்ல அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க காலையில. ஆமாம் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. சரி அது வேற மூஞ்சி, இது வேற மூஞ்சி. தோற்று போயிடுச்சுல அந்த மூஞ்சி, அதனால் அதை விட்டு ஓடி வந்துடுது. ஜெயிக்கிறது தோக்கணும் முக்கியம் இல்லை. பாஜக கொள்கை மோசமான கொள்கை, ரைட்டு, போய் சேர்ந்தீங்க எல்லாம். வெற்றி தோல்வினால் வந்துட்டு சொல்லாடல் மாறுதுன்னா என்ன? ராகுல் காந்தி இது காங்கிரஸ் இதே வேலை தானே பண்ணுச்சு, இதே மாதிரி தானே பண்ணாங்க. இருந்தது திமுக கூட்டணியில். தேர்தல் நடக்கும்போதே நாங்கள் மனசில் வந்து விஜய் வச்சு தான் வேலை பார்த்தோன்றீங்க ஒரு சிலர், கொஞ்சம் கூட நாக்கில் நிரம்பே இல்லாமல். அதே வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. பாஜக கொள்கை மோசம் அதெல்லாம் இருந்தாலும் கூட்டணின்னு வந்து வச்சாச்சு, உண்மையாக இருக்கணும்ல, நம்பிக்கையாக இருக்கணும்ல. அதான் இபிஎஸ் கேட்குறாரு. எப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பாஜக வந்தது, இருந்தோம். நீங்களாம் உங்கள் மாவட்டத்தில் என்ன பண்ணீங்க? நீங்களாம் என்ன ஜெயிச்சிங்க? எல்லாம் என்னையே குறை சொல்கிறீங்களே, என் மேலே ஒண்டி தான் தப்பா அப்படின்னு அவருக்கு உண்டான பாஷையில் எங்க நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நான் அதிமுக தலைவர்களையோ அதிமுக உள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு நான் போகலைங்க. ஏன்னா அதிமுக புனித கட்சி, அதிமுக நேர்மையான கட்சி நான் எங்கேயும் சொல்லலை. அதிமுக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி நான் எங்கேயும் பதிவு பண்ணல, யாரும் பதிவும் பண்ணலை. திமுக அதிமுக ரெண்டுமே மோசம் மற்றும் பலர்னு சொன்னது யார்? நீங்கள் தானே சொன்னீங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி பேரை கூட உச்சரிக்காமல் உதாசீனப்படுத்தி போனது நீங்கள். இன்றைக்கி என்னத்துக்கு ரெட்டலையில் ஜெயித்தவங்களோட ஸ்நேகிதமோ சவகாசமோ சிபாரிசோ விசிலுக்கு வேணும்? இந்த நியாயமான கேள்விக்கு தாவேக்கால இருக்கிறவங்க யாருன்னா பதில் சொல்லுங்க. சரி 717 மதுக்கடைகளை இன்னைக்கு மூடி இருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? முதல் ஸ்டெப்பா வந்து அதை பண்ணியிருக்கிறதா மக்கள் இல்லை அந்த பார்க்கறாங்களா? விஷயம் வந்து அருமையான விஷயம். முதல்வருக்கு நெஞ்சார்ந்த நன்றி. மதுக்கடை மூடுறது, மதுக்கடையை சரி பண்ணுறது, மதுபானத்தை வந்து இந்த 10 ரூபா விலை இல்லாமல் கொள்ளணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா அவரே அதை பற்றி பாட்டெல்லாம் பாடியிருக்கிறார், 10 ரூபா பாட்டில்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப மோசமான ஒரு டிஸ்டிலரியிலேருந்து அதை குடித்தா வந்து சீக்கிரமாக செத்து போயிடுவாங்க, இளம் விதவிகள் ஆகுது அப்படின்லாம் நிறைய ஆய்வுகள்லாம் வந்திருக்கு. இது டாஸ்மாக் அரசாங்கன்றதுனால அந்த டாஸ்மாக் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. ஒரு பணம் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் எந்தவித பில்லு இல்லாமல், அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரி இல்லாமல் கருப்பு பணமாக வந்து இருவாகுது அப்படின்னா அது டாஸ்மாக் தான். உதாரணத்துக்கு ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போட்டு பேசியிருப்பார். ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் பாட்டில் விற்கிது, ஒரு பாட்டிலுக்கு வந்து 10 ரூபா வாங்கினா ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு கோடி, ஒரு மாதத்துக்கு வந்து 400-450 கோடி, ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து இத்தனாயிரம் கோடி, 5 வருஷத்துக்கு இவ்வளோ கோடி அப்படின்னு ஒரு 20,000-30,000 கோடி இதில் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லியிருப்பார். அந்த கணக்கில் அடிப்படை உண்மை வந்து 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்குறது. அதை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணுறதுலாம் வேண்டாம். நீங்கள் யாரோ ஒருத்தர் இப்போ நம்ம காணொலி பார்க்குறவங்களே போயிட்டு ஒரு குவார்ட்ரு இல்லை ஆஃப் பாட்டில் வாங்க போனாங்கன்னா 10 ரூபா வாங்குவாங்க. அப்போ அந்த 10 ரூபா யாருக்கு?
லட்சக்கணக்கான பாட்டில் விற்கிது, ஒரு வாரத்துக்கு கோடிக்கணக்கான பாட்டில் விற்கிது. அப்போ அந்த பணம் எங்கே போகுது? அது அரசு கஜானாக்கு வர்றதில்ல, ஆடிட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது. எம்ஆர்பி ரேட் என்னவோ அந்த ரேட்டை போட்டு தான் பண்ணுறீங்க. அப்போது இது வந்து ஒரு 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 மோசமான ஒரு விஷயம். ஸோ இதில் முதற்கட்டமாக வந்து அவர் வந்து ஒரு 714 கடையை மூடியிருக்காருன்னும் போது, அப்போ 714 கடையில் 10 ரூபா வாங்குறது நிறுத்தப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு. நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது, கோயில் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்தில், காலேஜ் பக்கத்தில், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இது மூடி இருக்கிறாங்கன்னும் போது உள்ளபடி மக்கள் அங்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, வனத்துறைக்கு காட்டுக்கு போனால் கூட அங்கே ஒரு 2 பீர் பாட்டிலை வச்சு காட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன், யானை காலில் போய் சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாமல் வந்து நிறைய பேர் வந்து போதையில் வந்து தவறு செய்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் ஒரு ஒரு அதாவது சிந்திக்கக்கூடிய தன்மை போய், அந்த சுயம் போய், மானம் போய், மரியாதை போயெல்லாம் ஒரு சிலர் ரோட்டில் படுத்து கிடக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இது உண்மையிலே வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அந்த ஒரு துறையில் வந்து ஒரு 700 கடைகளை மூடுறாரு அப்படின்றது உண்மையிலே அது நல்ல ஒரு திட்டம், நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இன்னும் நிறைய கடைகளை மூடணும். இந்த இந்த ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றது, குடிச்சிட்டு ரோட்டில் கண்டமேனிக்கு சுற்றுறது, அதெல்லாம் வந்து தடுத்தாங்கனாவே கொஞ்சம் குற்றங்கள் குறையும், குற்ற பின்னணிகள் குற்றங்கள் வந்து குறையுன்றது எதார்த்தம். அந்த விஷயத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து நல்ல முடிவு. முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து டாஸ்மாகில் என்னென்ன சரி செய்ய முடியுமோ எல்லாத்தையும் அவர் சரி செய்யணுன்றது தான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே கூட. சார், இறுதியாக ஒரு கேள்வி. சட்டசபையில் உதயநிதி அவர்கள் இன்னைக்கு பேசினதை நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப தெளிவாக வந்து அவர் சொன்னார், திமுக ஆதரவில் இருக்கக்கூடியவங்களை வச்சு தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிறத சொன்னார். இப்போ உதயநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட வேண்டிய கட்டாயம், அண்ட் அவரோட தந்தை அவர்கள் கூட இல்லை. இப்போ உதய் வெர்சஸ் விஜய் அப்படின்னு தான் வந்து இனி வர காலங்கள் போக போகுது. இது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது வந்து ஒரு யதார்த்தம் என்னென்னா, முதலமைச்சர் வர்சஸ் எதிர்க்கட்சி தலைவர் தான் பேன் அவுட் ஆகும் சட்டமன்றத்தில் சண்டை. இப்போ ஏதோ ஒரு எம்எல்ஏ எங்கேருந்தோ ஒருத்தர் அதிமுக ஒரு எம்எல்ஏ நல்லா பேசுகிறாரு, இல்லை எதிர் அணியில் இருக்கிற ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஞ்சியிலேருந்து ஒரு எம்எல்ஏ கணேஷ்குமார் நல்லா பேசுகிறார். கணேஷ்குமார் நல்லா பேசக்கூடிய ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் கணேஷ்குமார் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் வந்து பேசுபொருள் ஆகிறதும், சபையை வந்து கவனத்தை ஈர்க்கிறதும் செய்தி ஆகிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். எது செய்தி ஆகும்னா, உதயநிதி அவர்கள் பேசுவது தான் செய்தி ஆகும். அப்போது சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறது தான் செய்தி ஆகும். அப்போது முதலமைச்சர் வர்சஸ் உதயன்ற மாதிரி தான் அது போகும். உதயநிதிக்கு இது ஈஸி. ஏன்னா எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் தப்பு நடக்குதோ அதெல்லாம் குறிப்பெடுத்துன்னு வந்துட்டு உட்காந்தத்துலேயும் அங்கே உட்காந்து இதாச்சா இது நொட்டை இது நொற, இது ஏன் செய்யலை, இது ஏன் பிரச்சனை, மக்கள் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஏன் அதை பற்றி பிரச்சனை. இப்போ நாளைக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் அப்படியே தான் இருக்குது. சேகர்பாபு அவர்கள் ஒரு பொய் சொன்னார், என்னன்னா நாங்கள் அதை பேசிட்டோம் சரி செஞ்சிட்டோம். கிடையாது. நிறைய பேர் தூய்மை பணியாளர்கள் விஜய் அவர்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இவருமே கூப்பிட்டு பேசிட்டேன். அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அது எப்போ வேணால் வெடிக்கும். வெடித்து அவங்க போராட்டம்னு உட்காடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்னைக்கு உதயநிதி யூட்டர்ன் அடிப்பார். என்ன டர்ன் அடிப்பார்? யூட்டர்ன் அடிப்பார். அதாவது அவங்களோட பிரச்சனையை இவர் பேசுவார். என்னன்னு பேசுவார்? பாவம் பெருக்கிறவங்க, பாவம் குப்பை தான் வாரி போட்டாங்க, அவங்களுக்கு ஒரு சம்பளம் ஒழுங்காக கொடுக்க முடியாதா இந்த அரசாலன்னு கேட்பார். பழசெல்லாம் மறந்துட்டு கேட்பார். ஆனால் கேட்டுட்டு அவர் உக்காந்துக்குவார். பதில் சொல்கிற இடத்துல யார் இருக்கிறா? முதலமைச்சர். இவரை மாட்டிக்குவார். இவர் மாட்டினோன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? எப்பா வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தியப்பா, அவங்களுக்கு பாவம் எதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னும் போது எதிர்கட்சியெல்லாம் யூ டர்ன் போடுறவங்க, ஒயிட் டர்ன் போடுறவங்கலாம் போடுவாங்க. ஆனால் இவரால் டர்ன் அடிக்க முடியாது. ஏன்னா இவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்ப்பேன், வீட்டில் கூப்பிட்டு பார்த்துருக்கிறாரு. இது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி சிக்கல்கள் நிறைய வரும். அப்போது அட்வான்டேஜ் வந்து இயற்கை ரீதியாக உதயநிதிக்கு கிடைக்கும். ஏன் இந்த அட்வான்டேஜ் உதயநிதி கிடைக்குன்னா, இதே அட்வான்டேஜ் நேற்று விஜய்க்கு கிடச்சிது. விஜய் ஆட்சியில் இல்லாமல் எதிரில் இருக்கும்போது எல்லாரையும் கை காட்டி நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு, நீ ஃபவுலு, நீ ஊழல், நீ வந்து தடுமாற்றம், நீ வந்து கொள்கையில் பிரச்சனை, எல்லாரையும் கை காட்டினீங்களே, நீங்கள் உட்காந்துருக்கும் போது அவங்கெல்லாம் இன்னைக்கு கை காட்டும். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. வேறொரு நேர்காணலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.